அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, விருந்துகளிலே எந்தெந்த விருந்துகளிலே நாம் பங்கெடுக்க வேண்டும், எத்தகைய விருந்துகளை புறக்கணிக்க வேண்டும் என்ற தொடரை நம்ம பார்த்து வருகிறோம். செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுவார்களேயானால் அந்த விருந்துகளை நாமும் புறக்கணித்து விட வேண்டும் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். அதே போல ஒரு விருந்திலே, ஒரு நிகழ்ச்சியிலே மார்க்க விரோதமான காரியங்கள் நடைபெறுமையானால், அனாச்சாரங்கள் நடைபெறுமையானால், பிதாத்துகள் அதில் அரங்கேற்றப்படுமையானால், அது போன்ற நிகழ்ச்சிகளை முழுமையாக நம்ம புறக்கணிக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான தார்மீக கடமை. ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் நம்ம பார்ப்பது என்னவென்று சொன்னால், சொந்த பந்தங்களை அனுசரிக்கிறோம் என்ற பெயரிலே, நண்பர்களை அனுசரிக்கிறோம் என்ற பெயரிலே, ஒற்றுமையை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்ற பெயரிலே தவறான காரியங்கள் நடக்கக்கூடிய சபைகளிலெல்லாம் சர்வசாதாரணமாக நாம் கலந்து கொள்கிற காட்சியை பார்க்கிறோம். அதுவும் அந்த தவறான காரியங்கள் ஒரு சுன்னத்தான மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்திருக்குமையானால், நாங்கள் சுன்னத்தான காரியத்துக்கு தான் போகிறோம், நாங்கள் கல்யாணத்திற்கு தான் போகிறோம், நாங்கள் வலிமாவுக்கு தான் போகிறோம், அந்த தீமைக்கு நாங்கள் போகலை என்று சமாதானம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையும் நம்ம பார்க்கிறோம். இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? இது மாதிரியான பதில்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நமக்கு என்ன கடமை மார்க்கத்தில் இருக்கிறன்னு சொன்னால், ஒரு தீமையான காரியம் நடக்க கண்டால் அதை 3 வழியில் நம்முடைய எதிர்ப்பை, அதிருப்தியை, வெறுப்பை காட்ட வேண்டும். மர்ரா மின்கும் முன்கரன், ஒரு தீமையான காரியம் நடக்க உங்களில் யார் கண்டாலும் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அதை தன்னுடைய கையினால் அவர் தடுக்க வேண்டும். ஒரு தப்பான ஒரு காரியம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் கல்யாணத்திலேயோ வேறு எதுலேயோ நடக்கிறது, ஒரு முஸ்லீம் சமுதாயத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியிலே நடக்கிறது. அப்போ நமக்கு இயலுமையானால், சக்தி இருக்குமையானால், நம்முடைய பலத்தை பயன்படுத்தி இதை செய்ய விடமாட்டோம், இதை நீ செய்யக்கூடாது என்று தடுக்கணும். ஒரு ஊர் தலைவராக இருக்கிறார், ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் இதை தடுக்கலாம். ஆனால் கையால் தடுக்கிறது என்பது எல்லோருக்கும் சாத்தியமாகாது, எல்லா பகுதியிலையும் சாத்தியமாகாது, அது மாதிரியான ஜனநாயக நாடுகள்ல எல்லாம் அதுக்கு சாத்தியமாகாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நிலையை சொல்லித்தர்றாங்க. ஃபஇல்லம் யஸ்ததி, அதற்கு முடியவில்லை என்று சொன்னால் ஃபபி லிசானிஹி, அவனுடைய நாவை கொண்டு தடுக்க வேண்டும். அந்த தீமையான காரியம் நடந்தால் அதில் போய் உட்கார்ந்து சாப்பிட்றது நம்முடைய கடமை கிடையாது, அதை தடுக்கிறது தான் நம்முடைய கடமை. தடுக்கிறது கையால் தடுங்க, இயலவில்லை என்று சொன்னால் நாவினால் அதை தடுக்க வேண்டும். நாவினால் தடுக்கிறதா என்ன? அந்த சபையில் போய் இது போன்ற காரியங்கள் மார்க்கத்தில் வெறுக்கத்தக்கது, மார்க்கத்தில் கண்டிக்கத்தக்கது, இந்த செயல்களை விட்டொழியுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்துவிடணுமே தவிர, அதுக்கு போகாமல் நம்ம போய் சாப்பிட போயிட்டு நாங்கள் கண்டிச்சிட்டோம், மனசால வெறுத்துட்டோம்னு சொல்ல முடியாது. இது 2வது ஒரு நிலைமை. 3வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபஇல்லம் யஸ்ததி, அதுக்கும் முடியவில்லை என்று சொன்னால், என்ன அனாச்சாரங்களை நடத்தக்கூடிய ஒரு சபையில் எல்லாம் திரண்டிருப்பார்கள், அதை ஆதரிக்கக்கூடியவங்க தான் அங்கே இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் போய்ட்டு தடுக்க முடியுமா? 2 ஆள் போய் தடுக்க முடியுமா? வாயினால் தடுத்தா கூட பிரச்சனை ஆகிவிடும். அந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு சக்தி இல்லைன்னு வைங்க, அதுக்காக வேண்டி போய் சொல்லி அடி வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு முடியவில்லை என்று சொன்னால் பபி கல்பிஹி, மனதால் அதை வெறுத்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தான் நமக்கு இருக்கிறது. மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை யாராவது மார்க்கம்னு செய்வார்களேயானால், அல்லது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வார்களேயானால், அது ஹராமை செய்தாலும் சரிதான், பிதஅத்தை செய்தாலும் சரிதான். பிதஅத்துனா என்ன? அல்லாஹ் ரசூலும் சொல்லாமல் இவங்களா உண்டாக்கி கொண்ட காரியங்கள், அதுவும் அநியாயம் தான், அதுவும் முன்கர் தான், அதுவும் வெறுக்கப்பட்ட காரியம்தான். அல்லது தடை செய்யப்பட்ட ஒரு ஆடல், பாடல், கூத்து, கும்மாளம் அது மாதிரி நடத்துகிறாங்க, அல்ல பாத்தியா இது மாதிரியா, இல்லை தாலி, இது மாதிரியான காரியங்கள் நடத்துகிறாங்க. ஒன்று ஹராமாக இருக்கும், இல்லைன்னா அது பிதஅத்து, அல்லாஹ் ரசூலும் சொல்லாத ஒரு காரியமாக இருக்கும். இது மாதிரியான காரியத்தை கண்டா கடைசி நிலை என்னன்னு சொன்னால் மனசால் வெறுக்கணும். மனசால் வெறுக்கணும்னா என்ன?
நம்ம வயிறு புடைக்க சாப்பிட்டு நான் மனசால வெறுத்தேன்டா, உங்க மனசை ஏத்துக்கிறோமா? அப்ப அல்லாஹ் எப்படி ஏத்துக்கிறோமா? ஒருத்தன் எதை மனசால வெறுக்கிறான் அது எப்படி நடப்பான்? ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுக்கு அறவே பிடிக்கல என்று சொன்னா அதனுடைய அடையாளம் என்ன? அந்த பக்கம் தலை வச்சே படுக்காம இருக்கணும், அதான் மனசால வெறுக்கிறதுக்கு அடையாளம். இதுதான் ஈமான்ல கடைசி நிலைமை. ஒதாலிக்கு அல்லாஹுல் ஈமான். ஈமான்ல 3 ஸ்டேஜ் இருக்கிறது. கையால தடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதல் தரம். அது நமக்கு முடியலையா, 2ஆம் தரத்திலையாவது இருக்கணும். 3ஆவது தரம் எல்லாத்துக்கும் முடியும். மனசால வெறுக்கிறது யாருக்கா முடியாதா? கையையும் காலையும் கட்டி இழுத்துட்டு போய் சாப்பிட சொல்லுவானா? மாட்டேன்னா மாட்டேன்ற வேண்டியதுதான், போகலன்னா போகாம இருக்கலாம். இந்த 3ஆவது முடியாத ஒருத்தன் இருக்கவே இயலாது. ஆனா இதை செஞ்சவன் தான் கடைசி தரத்தில் உள்ளவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான்ல கடைசி இதுதான். ஒதாலிக்க அஃபுல் ஈமான். நம்மிடத்துல ஈமான் இருக்கிறதுனுடைய அடையாளமே என்னன்னு கேட்டா அதை வெறுத்துறது. அப்ப ஒரு கல்யாணம் நடத்துகிறார்கள், அதுல பாத்தியாக்கள் ஓதுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் பேர்ல இட்டுக்கட்டி என்ன செய்யறாங்க, கல்யாண துவாண்டு ஓதுகிறார்கள், வாழை மரத்தை நடுகிறார்கள், தோரணங்கள் பண்ணுகிறார்கள், நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கிறார்கள், வரதட்சணை வாங்குகிறார்கள், வீண் விரயமாக பொருளாதாரத்தை என்ன செய்யறாங்க, சீரியல் லைட் என்றும் பந்தல் என்றும் பணத்தை அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக சைத்தானுக்கு விருப்பமான வழியில் என்ன செய்யறாங்க, செலவழிக்கிறார்கள். இது சில பேர் தடை செய்யப்பட்ட ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கச்சேரி கரகாட்டம் அது மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். இது மாதிரியான காரியங்கள் செய்கிற ஒரு சபையில் போய் நம்ம எப்படி கலந்து கொள்றது? அதை கூட உங்களுக்கு வெறுக்க முடியலை என்று சொன்னால் அது எப்படி ஈமான் இருக்கு? அப்போ இதை புறக்கணிக்கணும். இது நம்ம புறக்கணிக்காத காரணத்தினால்தான் தீமைகள் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. ஆமாம், சும்மா சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம வீட்டில் சாப்பிட வந்துடுவாங்கன்னு எப்படி ஒழிப்பான்? நம்மெல்லாம் வெறுத்து ஒதுக்குனா தானே வெக்கப்பட்டுக்கிட்டாவது என்ன செய்வான், அந்த தீமையை செய்யாமல் இருப்பான். ஒவ்வொருத்தனாக அந்த தீமைகள் சமூகத்தில் எடுபட்டு போகும். ஒரு நல்ல ஒரு மாற்றமும் ஒரு சீர்திருத்தமும் சமூகத்தில் நிலவுமா இல்லையா? அப்போ இது மார்க்கத்தில் நமக்கு கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிற்காலத்தில் ஒரு கூட்டம் உண்டாவார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யகூலுன மாலா யஃபாலூன், தாங்கள் செய்யாதையெல்லாம் மக்களுக்கு சொல்வார்கள். ஓ யஃபாலூன மாலா யூமரூன், தங்களுக்கு கட்டளையிடப்படாதையெல்லாம் செய்வார்கள். உனக்கு கட்டளை போட்டதுன்னு செய்யணும். இஸ்லாம் என்ற பெயரில் ஒரு காரியத்தை நம்ம செய்வதாக இருந்தால் நமக்கு அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறானா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்களா, இதை பார்க்க வேண்டும். அப்போ 2 பேரும் கட்டளையிடவில்லை என்று சொன்னால் அது செய்யக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதிர்காலத்தில் ஒரு கூட்டத்தார் உருவாவார்கள். அவங்கள்ட்ட 2 தன்மை இருக்கும். ஒரு தன்மை என்ன, யகூலுன மாலா யஃபாலூன், அவர்கள் செய்யாதை மக்களுக்கு சொல்வார்கள். 1. 2வது யஃபாலூன மாலா யூமரூன், சொல்லப்படாதெல்லாம் செய்வார்கள். அல்லாஹ் ஒரு ரசூலும் இதை செய்யின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க, அதையெல்லாம் என்ன செய்வாங்க, செய்வார்கள். அப்படின்னு சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி, இவர்களுக்கு எதிராக யார் தன்னுடைய கையால் ஜிஹாது செய்கிறானோ ஃபஹு முமினுன், அவன் முமின். ஜிஹாதுன்னு அறுவலத்துக்கிட்டு ஓடுறது இல்லை. ஜிஹாதுன்னா போர்க்களத்தில் எதிரிகளை வெட்டுறது மட்டுமல்ல. எது ஜிஹாது? அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒருத்தன் செஞ்சான எதிர்க்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்கானா ரசூல் சொல்லியிருக்காங்களான்னு கேளுங்க. அப்படி இல்லாத ஒன்றை நீங்கள் கண்டீர்களே ஆனால் நீங்க என்ன செய்யணும், எதிர்த்து போரிடணும். அது கையால செஞ்சீங்கன்னா ஃபஹு முமினுன், அவன் முமினு. ஒமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி, யார் இவர்களுக்கு எதிராக தன்னுடைய நாவினால் யுத்தம் செய்கிறானோ ஃபஹுவ முமினுன், அவனு முமின். ஒமன் ஜாஹதஹும் பி கல்பிஹி, தன்னுடைய கல்பால் உள்ளத்தால் யார் இவர்களுக்கு எதிராக போர் செய்கிறானோ ஃபஹுவ முமினுன், அவனு முமினு. வலைஸ வராஅ ذلك ஹப்பத்து ஹர்தலி மின் ஈமான், இதுக்கு மேல இதுக்கு அப்புறம் ஈமானில் கடுகளவு கூட இல்லை. இந்த 3 செய்யல என்று சொன்னா ஈமானில் கடுகு இருக்குத, முழு ஈமான் வேணாம். கடுகளவுக்கு ஈமான் நம்மள்ட்ட இருக்குமாடா? இருக்காது. யாருக்கு இருக்காது? தப்பான காரியங்கள் நடக்கிறத பார்த்துட்டு கடைசியாக இருக்கிற மனசால வெறுக்கிறது இருக்க, அதை கூட செய்யல என்று சொன்னா ஈமான் இல்லை, அறவே ஈமான் இல்லை. ஈமான் அறவே இல்லைன்னா நம்முடைய தொழுகைக்கு ஏதாவது அல்லாட்ட மதிப்பு இருக்குமா? நம்முடைய நோம்புக்கு அல்லாட்ட மதிப்பு இருக்குமா? நம்முடைய ஜகாத் ஹஜ்ஜுக்கு எந்த வணக்கமாவது அல்லாத்த ஏற்றுக்கப்படுமா? ஈமானோட எந்த தானே ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த செயல் அல்லாவுக்கு வேணும். செயலுக்கு முன்னாடி உள்ளத்துல நம்பிக்கை கரெக்டா இருக்கணும். அப்போ உனக்கு என்ன வரல, இவ்வளவு பெரிய தப்பான காரியம் நடக்கிறது, இது சமூகத்தை சீரழித்து பாதித்து கொண்டிருக்கிறது, மார்க்கத்தை பாதிக்கிறது, உனக்கு கோபம் வர மாட்டேங்குது, உனக்கு வெறுப்பு வர மாட்டேங்குது,
உனக்கு ஆத்திரம் வர மாட்டேங்குது, ஒரு ரத்தம் துடிக்க மாட்டேங்குது. அப்ப ஈமான் இதெல்லாம் செய்ய வைக்கும். ஈமான் உள்ளத்தில் இருக்குமே ஆனால் இப்படி எல்லாம் நம்மளை என்ன செய்யும், உத்வேகப்படுத்தும். போகக்கூடாதுன்னு சொல்லு. இன்னைக்கு வந்து சோத்துக்குன்னு நாக்க தொங்க போட்டு போறோம்னா என்ன ஈமான் இருக்கிறது? சாப்பாடுன்னு எல்லாம் அவுட்டா போயிடுது. எல்லாம் தௌஹீது பேசுகிறோம், சீர்திருத்தம் பேசுகிறோம், அப்படி இப்படி என்ன செய்யறோம், ஏதாவது பேசுறோம். கடைசியில் வலிமா சுண்ணத்தானே, கல்யாண சுண்ணத்தானேன்னு ஒரு போர்வையை போத்தி கொண்டு அது உள்ள அம்புட்டு அனாச்சாரங்களையும் பார்க்காம என்ன செய்யறோம், சுண்ணத்தானேன்னு ஒரு போர்வையை போத்தி கொண்டு போனால் இது எப்படி அல்லாஹ் ஏத்துக்கணும்? உங்களுக்கு வெறுக்கவுல சொல்லி இருக்கிறது. வெறுக்க சொன்ன ஒரு விஷயத்தை எப்படி போய் உட்கார முடியும் அந்த சபையில? இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான எந்த ஒரு சபையா இருந்தாலும் சரி, அது கல்யாணமா இருக்கட்டும், பேர் வைக்கிறதா இருக்கட்டும், வேற எந்த ஒரு விருந்தா இருக்கட்டும், சாதாரணமாக அளிக்கக்கூடிய விருந்தாகவே இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், அதுல வந்து நீங்கள் அவன் கூப்பிடாட்டாலும் போய் வெறுக்கிற அளவுக்கு நடக்க வேண்டிய நீங்க கூப்பிட்டவன என்ன செய்யறோம், அவன் நாங்கள் சொந்தத்தை பேணும், ஏதோ ஒரு பொய்யான சமாதானங்கள். தப்பு செய்யறவன்லாம் தப்பை ஒத்துக்கிட்டு செய்ய மாட்டான், அதுக்கு சமாதானம் வச்சிருப்பான். குடிக்கிறவங்க கூட என்ன செய்வான், அதுக்கு ஒரு கவலையை மறக்கிறதுக்குன்னு ஏதாவது காரணத்தை சொல்லுவான். அப்ப தப்பு செய்யறவர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சமாதானத்தை வைத்துக் கொள்வார்கள். அது அவங்களுக்கே தெரியும் பொய்யிண்டு, இது அல்லாட்ட ஈடுபடான்னு தெரியும். மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன செய்வாங்க, சில காரணங்களை பொய்யா சொல்லுவாங்க. நாங்க ஏன் போனோம் தெரியுமா, நாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதெல்லாம் அல்லாட்ட நிற்காது. அப்ப நம்ம என்ன விளங்கணும், எந்த ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியில கலந்து கொள்றதா இருந்தாலும் அது 100% மார்க் அடிப்படையில் இருக்கிறதா, அப்பதான் நீ சமூக அங்கீகாரமா போயிட்டு பாருங்களேன். இது ஒரு தனி மனிதன் தப்பு செஞ்சான்னு அவனோட ஒரு விஷயம். ஒரு சபை நடத்தப்படுகிறது, தப்பு நடக்கிறது, எல்லாரும் போய் உட்கார்ந்தோம்னு சொன்னா எல்லாருக்கும் தானே பங்குன்னு அர்த்தம். அப்ப எல்லாரும் சேர்ந்து அதில் கூட்டாளி அவரமா இருக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான். எப்படி சொல்றான்னா, வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், முந்தியே சொன்னது ரெண்டாவது யாவப்படுத்தினான். எப்படி, வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் இதற்கு முன்னர் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. வேற ஒரு வசனத்தை அருளிவிட்டு ரெண்டாவது அல்ல ரிமைண்டர், கொஞ்சம் விவரமா ரிமைண்டர் பண்றான். எப்படி ரிமைண்டர் பண்றான், வகத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான், அன் இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒரு இடத்திலே நிராகரிக்கப்படுமையானால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஒரு சபையில கேலி செய்யப்படுமையானால், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இதே வேதத்தில் சொல்லி இருக்கிறோம். என்ன சொல்லி இருக்கிறோம், இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபர் பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுவதை நீங்கள் கண்டால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலிக்கு உள்ளாவதை நீங்கள் கண்டீர்களேயானால், ஃபலா தக்உது மாஹும், அவங்களோட நீங்கள் உட்காரக்கூடாது. ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க அல்லாஹ்வுடைய வசனம் நிராகரிக்கப்படுகிறது. ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, வரதட்சணை வாங்கி கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்லுது, நீங்க கொடுன்னு சொல்லுது. அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீங்கள் பெண்களுக்கு ஆத்துன் நிசா சதுகாத்துஹின்ன நிஹலா, பெண்களுக்கு நீங்கள் கொடுங்கள், இது அல்லாஹ்வுடைய வசனம். நீங்க கொடுறான்னு மாத்திக்கிட்டு பொண்ணை கொடு நீங்க கொடுன்னு சொன்னா மறுக்கப்படுதா இல்லையா? ஒரு சபையில அல்லாஹ் வந்து ஆணை பெண்ணுக்கு கொடுக்க சொல்லுகிறான், அவன் சபையில வச்சுட்டு பெண்ணை வந்து பெண் வீட்டாரை ஆணுக்கு கொடு என்று சொன்னானேயானால் அல்லாஹ்வுடைய வசனம் மறுக்கப்படுதா இல்லையா அந்த சபை? அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறது, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலிக்கு உள்ளாக்கப்படுகிறது. எளிமையாக அந்த கல்யாணம் எப்படி கேலி, அதுலயே பயான் பண்ணுவாரு, நிக்காஹ் என்பது என்னுடைய சுன்னத்து. யாரு கேலி தானே இது, நீ சுன்னத்துப்படியா நடக்கிற, அவ்வளவு அனாச்சாரங்களையும் பண்ணி கொண்டு அதுக்கு பயான் வேற. என்ன பயானு, நிக்காஹ் என்பது அல்லாஹ்வுடைய, அப்ப கேலி தானே பண்றீங்க அல்லாஹ்வுடைய வசனத்தை. இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், குத்துபா விடுங்க மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சு. இது அஞ்சுறதா? ஆடல் பாடல் கூத்து கும்மான சீரி எல்லாம் போட்டுக்கிட்டு இறைவனை அஞ்சுங்கள்னா இது கேலியா யதார்த்தமா? இறைவன் அஞ்சிரவனா இருந்தால் நடக்குமா? அப்ப சாராயத்தை குடிச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொல்லி சாராய குடிஞ்ச மாதிரி இருக்குது. அப்ப இது என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவ்வளவு அனாச்சாரத்தையும் பண்ணிக்கிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் 3 ஆயத்தை ஒரு ஓதுவாக குத்துபான்னு சொல்லி 3 ஆயத்து, 3 ஆயத்துமே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள்ங்கிற சொல்லக்கூடிய யாயுன்னா சுத்தகு ரப்பக்கும் உள்ளது ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்தான அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அங்க ஒண்ணுமே அல்லாஹ்வை பயப்படுற மாதிரி இல்லை. எல்லாம் அனாச்சாரம், ஆடம்பரம், கூத்து கும்மான் அம்புட்டு நடக்கிறது. அவ்வளவும் பிதாத்து, அவ்வளவும் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட காரியம். அந்த சபையில உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் பொய் தானே, கேலி தானே நீ பண்ற. நீ முதல்ல அல்லாஹ்வை பயந்து எந்திரிச்சிட்டு போயிருக்கணும். இதை சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வை பயந்தாருன்னா அந்த சபையில இருக்கலாமா? அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்கிற நிராகரிக்கப்படுகிற சபையில நீங்கள் இருக்க கண்டால் ஃபலா தக்உது மஅஹும், அவங்களோடு நீங்கள் உட்கார கூடாது. இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், அப்படி உட்கார்ந்தீர்களேயானால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே. அல்லாஹ் எப்படி கொண்டு வந்துடுறான், நம்ம சும்மா தான் போய் உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மளே வரதட்சணை வாங்கின கணக்கில் வந்துருவோமா. நீ வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரிதான்,
வரதட்சணை வாங்குற சபையில போய் அந்த கல்யாணத்தை நீ உட்கார்ந்தேன்னு சொன்னா நீனும் வரதட்சணை வாங்கின உடனே அந்த கணக்குல தான் என்ன செய்வேன் நான் எடுத்துக்கொள்ளுவேன். சீரியல் லைட் ஆடம்பரம் போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினான், நீங்க போய் விருந்துக்கு தான் போனேன்னு சொல்றிய, அது உங்களுக்கு சொல்லிடலாம், அவன்கிட்ட சொல்லிய நான் தான் சொன்னேன் ஏற்கனவே நீ போனீன்னு சொன்னா நீ தான் சீரியல் போட்டேன்னு சொல்லி போடுவானே, நீ தான் ஆடம்பரம் செஞ்சேன்னு நான் எடுத்துக்கிறவனு எச்சரிக்கை பண்ணிட்டான்ல. அப்ப நீங்கள் அவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதோடு அல்ல நிப்பாட்டல. அப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டா இவங்களெல்லாம் முனாஃபிக்கள் அல்லாஹ் சேர்க்கிறான். யார இதை சொல்லிவிட்டு சொல்றான், இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமியா. அல்லாஹ் வந்து காபிர்களையும் நரகத்தில் சேர்ப்பான், இந்த முனாஃபிக் இருக்கிறாங்களே இவங்களையும் நரகத்தில் ஒன்றா சேர்த்து விட்டுருவேன். எது முனாஃபிக் தனம்ங்கிறான்? ஒரு பக்கம் தௌஹீதுங்கிறது, இன்னொரு பக்கம் போய் திண்டு வர்றது, இதான் முனாஃபிக்கு, இதான் ரெட்டை வேஷம். ஒரு பக்கம் சீர்திருத்தம் பேசுறது, இன்னொரு தடவை சாப்பாட்டினவன நாக்க தொங்க போறது, இதான் முனாஃபிக்கு தனம், ரெண்டு வேஷம். அப்ப ரெண்டு வேஷம் போடக்கூடியவர்களை வந்து அல்லாஹ் முனாஃபிக் என்று சேர்த்து இந்த மாதிரியான முனாஃபிக்குகளை அல்லாஹ் வந்து அவர்களை போன்றவர்கள் சொல்லி நிப்பாட்டல. அவர்களை போன்றவர்கள் என்ன தெரியுமா, அவனை வந்து காபீர்ல சேர்க்கலாம். ஏன்? அவன் தெரிஞ்சுக்கிட்டு மீறான். நீ யாரு? ரெண்டு வேஷம் போடுற, தப்பு தான் சொல்லிக்கிற, சாப்பிடவும் செய்யற, அங்கீகரிக்கவும் செய்யற. அப்ப நீ வந்து ரெண்டு வேஷம் போடுறியா இல்லையா? அதுதான் ரெண்டு பேரும் எங்க குறிப்பிடுறான். இந்த காரியத்தை செஞ்சவனை காபீருங்கிறான், அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கீகரிச்சான் அவனை முனாஃபிக்குங்கிறான். ரெண்டு நிலை எடுக்கிற காரணத்தினால அழகா அந்த வசனத்துடைய முடிவு எப்படி முடிகிறது? இன்னல்லாஹ ஜாமிஉல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமியா. முனாஃபிக்குகளையும் ரெட்டை வேஷம் போடக்கூடியவர்களையும் நிராகரிப்பாளர்களையும் நரகத்தில் ஒன்னா கொண்டே எல்லாம் சேர்த்து விடுவான். ஒழுங்கா இருந்து கேட்கிறான். அப்ப நம்ம வந்து தப்பு நடக்கிற ஒரு சபையில வந்து ஒரு கல்யாணத்துல தாலி கட்டுறாங்க, கரசமணி போடுறாங்க, மாவிலை தோரணம் கட்டுறாங்க, இது மார்க்கத்தில் உள்ளதா இல்லையா? ஏவப்படாததானே செய்யறாங்க. எஃபாலூன மாலா யூமரும், ஏவப்படாததை செய்வார்கள் ரசூலுல்லாஹ் எச்சரிச்சாங்க. இது ஏவப்பட்டதா? இது உனக்கு கட்டளை குர்ஆன்ல எங்கேயாவது இந்த மாவில கட்ட சொல்லி எங்கேயாவது இருக்குதா? வாழை மரத்தை நட சொல்லி குர்ஆன்ல எங்கேயாவது இருக்கா? ஏவப்படாததானே செய்யறான். நீங்க இன்னைக்கு பெரிய பாரதூரமான கொள்ளைக்கு தான் நினைச்சுக்கிற கூடாது. ஏவப்படாத செஞ்சாலும் எதிர்க்கணும். மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இங்க செய்யறானா, சொல்லப்படாத செய்யறானா? அப்ப சொல்லப்படாத செய்வார்களே ஆனால் அவங்கள கையாலேயோ வாயாலேயோ கடைசியில் மனசாலையாவது வெறுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? அந்த மாதிரி நடக்கல என்று சொன்னா நம்மளும் அவனு ஒண்ணு அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்துல இதை முதல்ல வசனம் கூட தெளிவா இல்லை, ஷார்ட்டா அல்ல சொல்லியிருந்தான். இதா ராய்தல்லதீன யகூலூன ஃபீ ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களிலே மூழ்கிறன்னு அர்த்தம். அதை கிண்டல் அடிக்க, அது ஒரு மதிப்பற்றவர்களாக ஆக்கக்கூடிய நீ கண்டே ஆனால் பலா தகூதுமாகும், அவங்களோடு இங்கே உட்காரக்கூடாது. ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைரிஹி, வேறு பிரச்சனை இவர்கள் பேசுகிற வரைக்கும் நீங்கள் அதோட சேர்ந்து கொள்ளாதீர்கள்னு எல்லாம் சொல்லி காட்டினான். இதில் அவ்வளோ தெளிவாக இல்லைன்ற ஒன்று. ரெண்டாவது ஒரு என்ன செய்கிறான், ஏற்கனவே மூடலாம் அவனுக்கு சொன்ன பத்தலை, இப்போ என்ன சொல்கிறேன், நீ அவனும் ஒன்று தான், உன்னை முனாபிக்கில் சேர்த்து விடும், அவனை காபிரில் சேர்த்து விடுவோம், நல்லா கடுமையை எச்சரிச்சு விட்டான். அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த சபைகளில் வந்து சொந்தம் பந்தங்கிற காரணத்தை காட்டி கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்க, அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. சொந்தத்தை பேன்றதெல்லாம் மார்க்கத்துக்கு உட்பட்டு தான். மார்க்கத்தை மீறுற விஷயங்கள் என்ன கிடையாது, எந்த சொந்தமும் கிடையாது, எந்த ஒத்துமையும் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தின் நிலை. அப்படின்னா தீமையை தடுக்கவே முடியாத. அப்ப அந்த மாதிரி தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனை நீங்க புரட்டி பாருங்க. முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கும் பொழுது துவக்கத்திலே கொஞ்ச நாள்லே அருளப்பட்ட சூறாக்கள்ல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா வஹஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, இந்த மாதிரி தவறான காரியம் செய்யக்கூடியவர்களை அழகிய முறையில் வெறுத்து விடுங்கள் சொன்ன எல்லாம் சொந்தக்காரன் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி யாரை வெறுத்து விடுங்கள் நல்லா சொன்னானோ அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் குறைஷிகள், ரசூலுல்லாஹ்வுடைய இரத்த பந்தம் தானே. அந்த இரத்த பந்தங்களை பேசும்பொழுது என்ன சொல்றான்ல, வஹஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகான முறையில் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடு. குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒரு ரிஜிஸ ஃபஹஜுர், தீமைகளை நீ வெறுத்து ஒதுக்கிவிடு அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இதா மர்ரு பில் லகவி மர்ரு கிராமா, வீணான காரியங்களை கடந்து செல்ல நேர்ந்தால் கண்ணியமானவர்களாக கடந்து போய் விடுவார்கள், மானங்கெட்டவர்களாக போய் அதில் பங்கெடுக்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வீணான காரியம், மார்க்கத்தில் இல்லாத காரியம், அது மாதிரியான காரியங்களை கடந்து செல்ல நேர்ந்த நம்ம கூப்பிட்டு போறதில்ல, போகும்போதே பார்க்குறோம், ஆஹா இது கிட்ட நிற்கக்கூடாதுன்னு சொல்லி கண்ணியமானவன் மாதிரி என்ன செய்யணும், அது எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காதவனாக நிமிர்ந்து நெஞ்ச நிமித்திட்டு போகணுமே தவிர அதில் போய் உட்கார்ந்து ரசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மர்ரு கிராமா, நல்லடியார்களுடைய அடையாளத்தை எல்லாம் சொல்லும் பொழுது லா அல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். வைதா மர்ரு பில்லகவி மர்ரு கிராமா, வீணான காரியத்தை கடந்து செல்ல நேர்ந்தால் கண்ணியமாக கடந்து சென்று விடுவார்கள். கண்ணியம்னா என்ன?
சொன்னதை காப்பாற்றக்கூடிய வகை, அதன கண்ணியம். பெரண்டா கண்ணியம் போயிடுச்சே, அங்கே ஒரு நிலை இங்கே ஒரு நிலை எடுத்தாலும் கண்ணியம் அடிபட்டு போச்சே, சந்தர்ப்பவாதின் பேர் வந்துருமே. அப்போ கண்ணியமானவர்களாக என்ன செய்வாங்க, போயிடுவாங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். மூமின்கள்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிட்டு வரும் பொழுது மூமின்களுடைய பண்புகளை சொல்லும் பொழுது வல்லதீனஹும் அனில் லஹ்வி மோரிலூன், வீணான காரியங்களை புறக்கணிப்பார்கள். வீணானது என்ன அர்த்தம், மார்க்கத்தில் இல்லாததுதான். மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை மார்க்கம்னு சொல்வார்களே, ஆனால் ஒரு மூமின் என்ன செய்யணும்னா புறக்கணிக்கணும். அந்த மூமின் தான் வெற்றி பெற்றான். கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி பல தன்மைகளை சொல்லும் பொழுது அதுல ஒரு தன்மையாக அல்லாஹ் எதை சொல்லி காட்டுறான், வல்லதீனஹும் அனில் லஹ்வி மோரிலூன், வீணான காரியத்தை என்ன செய்வாங்க, புறக்கணித்துருவாங்க. புறக்கணிக்கிறேன்னா போறதுக்கு பேர் புறக்கணிக்கிறதா, சபையில் உட்கார்றதுக்கு பேர் புறக்கணிக்கிறதா, போகாம இருக்கிறதுக்கு பேர் புறக்கணிக்கிறதா? அப்ப இந்த மாதிரி தான் நமக்கு மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த சொந்தத்தை பேணுறது தான் நமக்கு பெரிய பஞ்சாயத்தாக இருக்கிறது. நம்ம கல்யாணத்துக்கு போகலன்னா மனஸ்தாபம் வந்துடும். அவனுக்கு அல்லாஹ்வுடைய மனஸ்தாபம் பற்றி அவனுக்கு பயங்கானா. மார்க்கத்தில் வந்து வெறுக்கிறமே, நரகத்துக்கு போவோமேங்க அவனுக்கு பயத்தை காணா. நமக்கு என்ன பயம் வருது, நம்ம இவனை பகைக்கலாமான்னு பயம் வருது. அவனுக்கு அல்லாஹ் பற்றி அல்லாஹ் வெறுப்பானே, அல்லாஹ்வுக்கு எதிரியாக போகிறோமோ அவனுக்கு பயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகள் வீட்டுக்கு போகிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு திரை சீலையில் வந்து உருவங்கள்லாம் போட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளாச்சேன்னு சொல்லி உள்ளே போனாங்க. திரும்பி வர்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மாதா அதுனப்புத்து நான் என்ன பாவம் செஞ்சேன், எதுக்கு ஓடுறீங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் மலக்குகள் வரமாட்டாங்க, அதனால் நான் இதை வந்து ஏற்றுக்கலன்னு திரும்பி போகிறாங்க. அப்போ பெத்த மகள் வீட்டில், இது புகாரில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ பெத்த மகள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை காணும் பொழுது மகள் புண்படுவாங்களே, மருமகன் கோவிச்சுக்கிறாருன்னு பார்த்தாங்களா? மருமகன் கோவித்து கொண்டாரு ஆனால் மகளுக்கு பிரச்சனை வருமேன்னு பார்த்தாங்களா? என்னஞ்சாங்க, மார்க்கண்டா மார்க்கம்தான், மார்க்க விஷயத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் விளையிறது கிடையாதுன்னு சொல்லி காட்டுறாங்களா இல்லையா? அப்போ சொந்தத்தை பேணுங்கள்னு சொன்ன அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொந்தத்தை பகைக்க வேண்டிய நேரத்தில் பகைச்சார்கள்ல, புறக்கணிக்க வேண்டிய நேரத்தில் புறக்கணிச்சார்கள்ல. அந்த சபையை சொந்தத்தை பேணுங்க, அந்த காரியத்தை புறக்கணிச்சு விடுங்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மகள்கிட்ட பகமையாக இருக்கல, எங்கே இந்த கல்யாணம் நடக்குது, அநியாயம் நடக்குது, போகாதீங்க, அடுத்த நாள் போய் என்ன மாமா சோமா இருக்கிறான்னு தப்பு கிடையாது மார்க்கத்தில். அந்த சம்பவங்கள் தப்புகள் நடக்கக்கூடிய சபைகளை புறக்கணிக்கணுமா இல்லையா? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அது நடைமுறைப்படுத்தி காட்டுறாங்க. அந்த மாதிரியான சபைக்கு போகாமல் என்ன செய்கிறாங்க, பெத்த மகள் வீட்டுக்கு போகாமல் புறக்கணிக்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம அடிப்படை என்ன வழங்கி கொள்ளணும், தவறான காரியங்களை கண்டால் வெறுக்கிறது தான் ஒரு முஃமினுடைய வேலையை தவிர, குறைஞ்சபட்சம் கடைசியாக மனசாலையாவது வெறுக்கிறது அவனுடைய தன்மையாக இருக்கணுமே தவிர எதாக இருக்கக்கூடாது. அந்த வெறுக்கிறேன்னு பேரை வைத்து கொண்டு அங்கீகரிப்பதாக இருந்தால் முடிஞ்சு போச்சு, நம்ம எல்லாம் அழிஞ்சு அவனோட சேர்ந்துடுறோம். அதுக்கு நம்மளே செஞ்சுட்டு போயிடலாம் பேசாமல். நம்மளே வரதட்சணை வாங்கிட்டு காசாச்சு மிச்சமாக இருக்குமா இல்லையா? அவன் வரதட்சணை வாங்காமலே வரதட்சணை வாங்கின பாவத்தை சுமக்கிறதுக்கு பதிலாக நம்மளே வரதட்சணை வாங்கினா துன்யாவிலே நல்லா இருந்திருப்போமே. அப்போ இவன் தான் ஹசரத் துன்யாவில் ஆகிறான், இவன் துன்யாவிலே நஷ்டவாளியாக போய் ஆகிறதுல நஷ்டவாளி ஆகிட்டான். அவனாச்சு துன்யாவில் லாபக்காரன் ஆகிட்டான். யார்? இந்த வரதட்சணை வாங்கி கல்யாணம் நடத்தினவன் துன்யாவில் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி போட்டுனா ஆகிறது அவனுக்கு நஷ்டம். நமக்கு என்ன, வரதட்சணை வாங்கவும் இல்லை, ஆனால் வாங்கின பாவத்தை சுமக்கிறோம். அப்போ துன்யாவிலையும் கிடையாது, மறுமையிலையும் போயிடுச்சு. அப்போ இவன் தான் ரெண்டுலையும் நஷ்டப்பட்டவன்கிற நிலைக்கு நம்ம அவனை விட மோசனமா, எவன் தப்பு செய்கிறானோ, எவன் அனாச்சாரங்கள் பண்ணுறானோ அவனை விட பண்ணாமல் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் பாருங்க, இவன் ரெட்டை நஷ்டவாளி ஆகிறான். உலகத்திலையும் சிரமம், உலகத்திலையும் கஷ்டம், மறுமையிலையும் சிரமம், மறுமையிலையும் கஷ்டமேங்கிற நிலைக்கு நம்ம ஆளாகி விடுகிறோம். அதனால நம்ம எதில் தெளிவாக இருக்கணும், எந்த ஒரு கட்டத்திலையும் தவறான ஒரு காரியங்கள் நடக்கிற விருந்து, கல்யாண விருந்தாக இருக்கட்டும், மார்க்கத்தில் அனுமதிக்கிற வீடு குடி போகக்கூடிய விருந்துகளாக இருக்கட்டும், அல்ல சும்மா ஒரு நட்பாக என்ன செய்கிறான், விருந்துக்குன்னு கூப்பிட்றான்னா போ, அது பார்க்கணும் எப்படி இருக்கு அந்த விருந்துன்னு சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு சபையில் மதுபானம் யுதாரு அலைகள் ஹம்ரு, எந்த சபையில் வந்து ஹம்ரு மதுபானம் ஊற்றி கொடுக்கப்படுகிறதோ அப்படி ஒரு இடத்துல நீ உட்கார போகாத. ஒரு ஹோட்டலுக்கே போகிறீங்கன்றா கூட அங்கே மதுபானமும் சப்ளை பண்ணுவான், நம்ம கேட்குற இட்லி சாம்பாரும் தருவான்னு சொன்னால் அங்கே போய் சாப்பிடக்கூடாது. ஏன்? அது அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. ஒன்று தான் இருக்கணும், ஹராமானதையும் சேர்த்தவன் செய்வானே, ஆனால் அந்த இடத்துல உட்காராதீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நெருப்பாக இருக்கிறாங்க. அதனால தான் அந்த சஹாபாக்களை வந்து வென்றெடுக்க முடிஞ்சது. அப்படி நெருப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை கூட காப்பாற்றி கொள்ள முடியும். இல்லைன்னா போய் சாப்பிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீரியம் குறைஞ்சி போயிடும். முதல்ல வேகமாக போஸ்டாக தான் வருவோம், அப்புறமா எல்லாம் ஒதுக்கிட்டோமா அதுக்கப்புறம் என்ன செய்யும்,
அது நாக்கு கேட்க ஆரம்பிக்கும், எல்லாம் அவங்கெல்லாம் ஜாலியாக திங்கிறாங்க நம்ம அப்படின்னு மனசு சைத்தான செய்வான், நம்மளை கெடுக்க ஆரம்பிப்பான். முதல்ல போய் உட்கார ஆரம்பிப்போம், அப்புறம் நம்மளே செஞ்சால் என்னென்ன ஆரம்பிப்போம், கடைசியில் முடிஞ்சு வரும், ரிவர்ஸ் ஆயிரும். அப்படி தானே ஆணுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் கடைசி அதில் பார்க்கறதுக்கு போனது எங்கே தான்? ஒரு படி இறங்குனா மொத்தத்தையும் எல்லாம் கீழே இறக்கி விட்டுவோம். மேலே நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் சேஃப்டி, ஒன்று இறங்குனீங்கன்னு வைங்க அப்படி இறங்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசியில் தௌஹீதை விட்டே போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டு போய்விடும். அதனால எந்த ஒரு கட்டத்திலையுமே இந்த சொந்த பந்தங்களை அனுசரித்தல் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு மார்க்கத்தை நெஞ்சிடக்கூடாது, விட்டு கொடுத்துடக்கூடாது. மார்க்கம் ஃபஸ்ட்டு. 7 பேருக்கு அல்லாஹ் அரிசில நிழல் கொடுப்பான்னு வருது. அந்த 7ல் ஒருத்தன் யாரு? தஹாப்பா ஃபில்லாஹி வ தஃபர்ரகா அலைஹி. அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக பிரிந்தவன். அரிசில் அல்லாஹ் நிழல் தரணும் யாருக்கு? நீ ஒருத்தனை சொந்தத்தை அனுசரித்து அல்லாஹ்வுக்காக அனுசரிக்கணும். அல்லாஹ்வுக்காக வெறுத்தியா அரிசிக்கு அல்லாஹ் உனக்கு நிழல் தர்றேங்கிறான். அல்லாஹ் மார்க்கத்துக்கு விரோதமான காரியத்தை நீ செய்கிறாய், உனக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெறுத்தால் அதுக்கு பரிசு என்ன? அரசுக்கு கீழே நிழல் தருவேங்கிறான். சொந்தத்தை பேணக்கூடிய அந்த அல்லாஹ் தான் தப்பான காரியங்களை சொந்தக்காரங்க செய்யும் பொழுது எதிர்த்தாயானால், உன் நண்பர்கள் செய்யும் போது எதிர்த்தாயானால் உனக்கு அரசு கீழே நிழல் தரப்படும்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த மார்க்கம் தானே சொல்லுது. அதை இது விளங்கி நடக்கக்கூடிய இந்த நன்மக்களாக, அந்த சாப்பாட்டுக்காக வேண்டி விருந்துக்காக வேண்டி நம்ம மயங்கக்கூடிய மக்களாக இல்லாமல் இது மாதிரியான தப்பான சபைகளை புறக்கணிக்கிற மக்களாக இருந்தால் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சீர்திருத்தத்தை, அல்லாஹ்வும் ரசூல் விரும்பக்கூடிய ஒரு மறுமலர்ச்சியை நம்ம காண முடியும். மறுமையில் நமக்கு அதனால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.